வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் ரொம்பவே சாஃப்டான ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் கேக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நம்மக்கிட்ட இருக்கிற என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் கேக்கில் சாப்பிடும்போது அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா செட் ஆகட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, நான் இன்றைக்கி 2 கப் அளவு மாவு எடுக்க போகிறேன். அதுக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, அதுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒரே ஒரு ஏலக்காயை விதையை மட்டும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா 1/4 கப் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே அந்த ஆரஞ்சோட தோலை 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். இப்போது இது நல்லா கலந்து விட்டுடுங்க. அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு எல்லாமே நல்லா மாவோட நல்லா கலந்துடணும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், நல்லா கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெயாக எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பீட் பண்ண முடியாது. அதனால் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக கொஞ்சம் வாசனை இல்லாத குக்கிங் ஆயிலாக பார்த்துட்டு ஒரு 1/4 கப் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெண்ணெயோ இல்லை எண்ணெயோ சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற சர்க்கரையவும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பால் வினிகர் கலவையும் இது கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா கலந்து விட்டதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவோடு சேர்த்து நல்லா கலக்க போகிறோம். நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கோம் அப்படின்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா கலந்ததும் நம்ம ஊற வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஆரஞ்சு ஜூஸ் அந்த மாவோட பதம் பார்த்துட்டு நம்ம தேவைப்பட்டால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். அந்த மாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும், அந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம சேர்த்து கலந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆரஞ்சு ஜூஸையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இப்போது நான் மீதி இருக்கிற ஆரஞ்சு ஜூஸையும் சேர்த்துட்டேன். பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிற கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துருக்கேன். நட்ஸு சேர்க்காமலும் பண்ணலாம், நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே கேக்கை நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்தும் பண்ணலாம், ஒயிட் சுகர் சேர்க்காம. அதுவும் நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போது இந்த கேக் கலவை ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கேக் மோல்டில் வச்சுட்டு நல்லா ப்ரீஹீட் பண்ணின அவன்லேயோ இல்லை ஓடிஜிலேயோ
ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா போதும், நல்லா அழகாக குக் ஆகிட்டு வந்துடும். இல்லை கடாயிலையோ நீங்கள் பேன்லேயோ நீங்கள் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கடாயை நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 50 மினிட்ஸ் வந்துட்டு பேக் பண்ணுங்கள். கரெக்டாக நல்லா வெந்து வந்துடும். இது மேலே வந்துட்டு கொஞ்சமாக நான் நட்ஸு தூவியிருக்கேன். நட்ஸு இல்லாமலும் நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக கேக்கு தயாராகிருக்கு. இது நல்லா ஆறுனதும் கேக்கை வந்துட்டு நம்ம வெளியில் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். எப்போவுமே நம்ம கேக் பேக் பண்ணும்போது பாத்திரத்தில் பண்ணாலும் சரி, இல்லை ஓடிஜிலையோ இல்லை அவனில் பண்ணாலும் சரி, ப்ரீஹீட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லா பேக் ஆகும். அப்படி இல்லை நீங்கள் டைரெக்டாக வச்சிங்க அப்படின்னா நான் கொஞ்சம் மிருதுவாக இருக்காது, கேக் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நல்ல சூப்பரான டெக்ஸ்சரில் சூப்பராக தயாராகிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.